என்னை உள்ளே வர சொல்கிறியா? நீ என் முன்னாடி வந்தால் தான் நான் வந்து உள்ளார வருவேன். நீ அங்கேயே இரு, நான் உள்ளே வரேன். ப்ளீஸ் அழுவாத, உன் கூட பேசுறதுக்கு தான் வரேன். நான் போன வாட்டி வந்தப்போ இந்த மாதிரி ரூட்டே இல்லை. ஹலோ, கீழே ஏதோ பாம்பு இருக்குதான்னு தெரில. ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஆஃப்டர் 2 இயர்க்கு அப்புறம் வந்திருக்கோம். எஸ், ஒரு பிரம்மாண்டமான ரெசார்ட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அண்டு நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தனியாக வரக்கூடாதுன்னு நினச்சேன். நம்ம நட்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டார். பட் அவரால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வர முடியல. கிளம்பி வரப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான கால் வந்துருச்சு. ஸோ வீட்டுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன். சரி, நான் வந்து போயிட்டு பார்த்துட்டு வரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ நேராக உள்ளே போயிடலாம். அண்டு நீங்கள் எப்படின்னு தம்ப்நெயிலில் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்கீங்க நம்ம எந்த ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோன்னு சொல்லி. அண்டு அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நம்ம வாசுவோட டீம் வந்து இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் வெங்கி பொசஸ்டான ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா தன்னை மறந்து வந்து நடந்து போயிட்டு இருந்தோம். ஏன் இவ்வளோ ஸ்லோவாக நடக்கிறான்? போயிட்டு இருக்கானா வெங்கடேஷ்? ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்த பிறகு எனக்கு இன்றைக்கி தனியாக வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஐடியாவே இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் வேறு வழி இல்லை. இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிஸ்க் எடுத்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டேன். பட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா கிளம்பி வரல. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி இடத்துலேருந்து வந்து ஒன்றா தான் நாங்கள் ஜாயிண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம டீம்மேட்டால் வந்து வர முடியல. ஸோ இன்றைக்கி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டும் இருக்குது. அதே சமயம் வந்து அந்த இன்சிடெண்ட்டை பார்த்ததுலேருந்து அகெயின் எங்கே நம்மளை வந்து பொசஸ் பண்ணிடுமோ. ஏன்னா வந்து ஒரு சில இடத்துல வந்து நானே பொசஸ்ட் ஆகிருக்கேன். ஒரு டீப்பான ஃபாரஸ்ட்டில் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இடம் இது. ஸோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அண்ட் அனிமல் அட்டாக் வேறு இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருக்கேன். அந்த ஒரு தைரியத்தில் தான் நான் தனியாக வந்திருக்கேன். ஓகேங்களா? எது நடந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் சேஃப் அண்ட் செக்யூராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நான் வெளியே போகிறது தான் பார்க்க போகிறேன். மற்றபடி இந்த வீடியோவில் என்னென்ன நடக்க போகுதுன்றது எனக்கே வந்து செம்ம சர்ப்ரைஸ் அண்ட் சஸ்பென்ஸாக தான் இருக்குது. நீங்கள் எப்படி வந்து ஆர்வமாக இருக்கீங்களோ அதேமாரி தான் நானும் ஆர்வமாக இருக்கேன். நேராக உள்ளே போயிடலாம். ஓகே, ஏன்னா நிற்கிறது ஒரே இடத்துல நிற்கக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து செடி எல்லாமே இருக்கிறனால, காடாக இருக்கிறனால பாம்புலாம் வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. கைஸ், இத்தனை மணிக்கு இந்த நிலாவோட வெளிச்சத்தில் முழு பௌர்ணமியாக இருக்குது. இந்த வெளிச்சத்தில் எனக்கு தெளிவாக எல்லாமே வந்து விசிபிளாக இருக்குது. பார்க்க முடியுது என் முன்னாடி என்ன இருக்குன்றது. ஆனால் இந்த லைட் யூஸ் பண்ணுறனால என்னால் எதுவுமே பார்க்க முடியல. இதெல்லாம் நான்
லாஸ்ட்டாக வந்து இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எனக்கு கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசிபிலிட்டியே இல்லாமல் இருந்துச்சு. யாரும் இப்போ என் கையை டச் பண்ணாங்க, அதனால சட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா கையை இது பண்ணாங்க. ஸோ விசிபிளே வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் இருந்த இடம் இது ஃபுல்லாகவே எனக்கு பின்னாடி இருக்கிற இடம் டீப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஹாலோட ஹைட் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே செடி மரமாக வந்து இருந்தது. ஆனால் இதெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியுது. நீங்கள் அந்த லாஸ்ட் வீடியோ வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஹலோ, யார் அழுவுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, இந்த இடத்துல நிறைய பேர் இறந்துருக்கீங்க. அதுவும் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் இறந்துருக்கீங்க. ஸோ உங்களோட ஃபீலிங் எனக்கு புரியுது. நீங்கள் அழுவுறது, அழாதீங்க. உங்களுக்கு எதாவது உதவி வேணுமா? சுத்தமாக எனக்கு அல்லு இல்லை. நீங்க தானா? ஹலோ காய்ஸ், இதே மாதிரி இதே இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா வாசோட வீடியோலேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இதே இடத்துல தான் நான் பார்த்தோம். அதே மாதிரி வரவேற்பை கொடுக்குது. என்னையுமே வந்து பார்த்தோன்னா ப்ரொசஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறியா? நீங்கள் இது உள்ளதான் இறந்துட்டீங்களா என்ன? எல்லாரையும் இங்கே தான் வர வச்சு நீ வந்து கொண்டுட்டு இருக்கியா? உன் பக்கத்தில் வரேன், என்னை எதுவும் பண்ணாத. நான் உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்கணும். என் முன்னாடி வர முடியுமா? ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத. எங்கே போயிருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னை ஏதாவது பண்ண போறியா நீனு? எனக்கு இனிமேல் நீங்கள் உள்ளார வந்ததுலேருந்து எனக்கு ஒரு பேட் வைப்பாக ஃபீல் ஆகுது. எதனால் எனக்கு ஒரு பேட் வைப் வந்து ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியல. மேபி வந்து இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தனியாக இருக்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி தோணுதானோ எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. கேக்குதா? இந்த பாரு, இங்கே நான் இப்போ தனியாக தான் இருக்கேன், என் கூட யாருமே வரலை. ஸோ நீ தைரியமாக எனக்கு முன்னாடி வந்து நின்று பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். நீ என்னை அட்டாக் பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை என்னை பொசஸ் பண்ணணும்னு நினச்சாலோ அது உனக்கு தான் ஆபத்து. கண்டிப்பாக உன்னால் என்னை பொசஸ் பண்ண முடியாது. உன்னால் என் பக்கத்தில் கூட நெருங்க முடியாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு ஏன் போற? நில்லு, என் முன்னாடி வா. உங்க கூட பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். இது உன்னோட கோட்டையா?
கைஸ், லாஸ்ட் டைம் நம்ம வந்திருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ கிளியராக வந்து எதுவுமே தெரியல. நீங்கள் பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். உள்ளதான் இருக்கியா? எதுக்கு அழுவுற தெரிஞ்சுக்கலாமா? ஏன் அழுவுற? ஹலோ, கைஸ், தெளிவாக இது உள்ள வந்து அழுவுற வாய்ஸ் கேட்டது. ஆனால் யாருமே இல்லை. வா, மிரரில் என்ன பார்க்கறதுக்கே பயமாக இருக்கு. பின்னாடி மறுபடியும் பின்னாடி உருவம் தெரியுது. நீங்க தானா? அங்கேயே நிற்க முடியுமா? உங்க கூட பேசணும். ஹலோ, அந்த இடத்துக்கு தான் நான் போகலான்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக என் பக்கத்துலேயே வந்து வாய்ஸ் கேட்குது. ஆனால் வந்து உள்ளே யாருமே இல்லை. இது பேய் காத்தா? பேய் காத்த மாதிரி அடிக்குது. என்னை எங்கே தான் வர சொல்கிற நீனு? இந்த இடத்துல தான் இப்போ தெளிவாக பார்த்தாத பக்கத்தில் போகும். உள்ளதான் வந்துட்டு இருக்கேன். என்னை தயவு செஞ்சு அட்டாக் பண்ணாத, சரியா? உள்ளதான் இருக்கியா? ஒரு வாட்டி என் முன்னாடி வர முடியுமா? நீ இருக்கன்றது தெரிஞ்சாதான் நான் உள்ளார வருவேன். என் முன்னாடி வரியா? என்னை உள்ளே வர சொல்கிறியா? நீ என் முன்னாடி வந்தால் தான் நான் வந்து உள்ளார வருவேன். நீ அங்கேயே இரு, நான் உள்ளே வரேன். ப்ளீஸ் அழுவாத, உன் கூட பேசுறதுக்கு தான் வரேன். ஹலோ, உன்னை நம்பி தான் வரேன். உள்ளே வரலாமா? ப்ளீஸ் நீ அழுவாத. நீ அழுவுறதே எனக்கு செம்ம பயமாக இருக்கு. உன்னை நினச்சா பாவமாகவும் இருக்குது, அதே சமயம் எனக்கு பயமும் வருது. நான் தனியாக தானே இருக்கேன். என்னை பயமுறுத்தாமல் என்கிட்ட பேசலாம்ல. நான் உன்னை பார்த்தா உள்ளார வருவேன்னு சொன்னேன். நீ கரெக்டாக வந்து பார்த்தோன்னா உன் உருவத்தை என்கிட்ட காட்டிட்ட. நானும் உள்ளே வந்துட்டேன். இப்போ என்கிட்ட பேசலாம்ல தைரியமா? என்னை பயமுறுத்தி எதுக்கு நீ வந்து பேசணும்னு நினைக்கிற?
என் கூட நீனு பொறுமையா நிதானமா பேசுற மாதிரி இருந்தால் நான் இந்த இடத்துல உன் கூட பேசுறதுக்கு ரெடி. இல்லை நீ இதே மாதிரி கத்திக்கிட்டு கூப்பாடு போட்டுக்கிட்டு இதே மாதிரி தான் இருப்பேனா நான் இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுவோம். உனக்கு உதவியே பண்ண மாட்டேன். நீ அழுவுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன் கூட பேசுறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். சரியா? உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா அதையும் செய்யறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். அது உனக்கு புரியவே இல்லையா? நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. என் வார்த்தைக்கு தயவு செஞ்சு மரியாதை. நீ சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் இந்த ரெசார்ட்டுக்கு வந்திருந்த உன் ஃபேமிலியோட. ஆனால் உனக்கு ஏதோ ஒரு விதத்தில் இந்த இடத்துல உன் உயிர் போயிடுச்சு. அதுக்கு நான் பொறுப்பாக முடியாதுல்ல. ஆனால் உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது. நீ சந்தோஷமாக உன் ஃபேமிலியோட வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்க. அந்த நேரத்தில் உனக்கு இப்படி ஆனதுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன் நான். ப்ளீஸ் அழுவாத. எனக்கு நிஜமாலே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அழுவாதீங்க. உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுங்க. என் கூட பேச மாட்டியா நீனு? இதே மாதிரி தான் உன் உருவத்தை மட்டும்தான் காட்டுவியா? உங்க நிலைமையை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்காது. நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தனா சத்தியமா நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் இங்க இருக்கவே மாட்டேன். கிளம்பி போயிட்டே இருப்பேன் என் மயிருக்குன்னு. நீ கஷ்டப்படுற, நீ அழுவுற, அதுக்காக தானே உனக்கு உதவி பண்றதுக்காக வந்திருக்கேன். உனக்கு அது புரியவே புரியாதா? நீ பேய் தான், உனக்கு சக்தி இருக்கு. இங்க நிக்கிற, அப்புறம் இங்க உள்ள இருக்கிற. இப்ப நான் என்ன வந்து பார்த்தனா உன்னை ஏதாவது பண்றதுக்காக வந்திருக்கேன். சரி, லாஸ்டா உன்கிட்ட ஃபைனலா வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். உண்மையாலே நீ இந்த இடத்துல சந்தோஷமா இருக்கிறியா? உனக்கு என்னோட உதவி தேவையில்லையா? அப்புறம் எதுக்கு இப்போ அழுவுற? ஃபீல் பண்ணி அழுவுறன்றதுக்காக தானே நான் உன் கூட பேசுறேன். என்னை உன்னோட தம்பியா நினச்சிக்கலாம்ல. இவ்வளோ கஷ்டப்பட்டு அழுவுறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. என்ன உங்க தப்பு. நீ திருந்தவே மாட்ட போலக்கு. அநேகமாக நீ சந்தோஷமாக இருக்கிறன்னு நினைக்கிறேன். அதனால தான் நீ வந்து பார்த்தோன்னா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க. உனக்கு இங்கே இருக்கிறதே சந்தோஷமா? சரி, ஓகே. அப்போ நீ இங்கே இருக்கிறது உனக்கு சந்தோஷம்னா எனக்கு 3 times இதே மாதிரி நாக் பண்ணி காட்ட முடியுமா? நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன். இப்போ உன் கூட இப்படி வந்து பார்த்தோன்னா ஓடி பிடிச்சி விளாட்றதுக்கோ கண்ணாம்பிடிச்சி விளாட்றதுக்காக நான் வந்தேன் இங்கே. ஓகே, இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா உன் கூட பேசுறது வேஸ்ட்டு. நல்லா வந்து இதுக்கு மேலே எது கோபுறேன். நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன். இங்கே இருக்கிற ஆன்மா கூட பேசுறது சுத்த வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கு இங்கே இருக்கிறது தான் அதுக்கு சந்தோஷமா இருக்குது போல. யாரா இது வரைஞ்சது? அவ்வளோ கொடூரமா டக்குன்னு பார்க்குறப்ப எனக்கு சர்ப்ரைஸ். சரி, ஓகே. நீ அமைதியாக இருந்தால் நான் இந்த இடத்துல இருந்து போயிடுறேன். ஓகேவா? இல்லை நீ இதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருப்ப,
என்னை அட்டாக் பண்ணுவேன்னா நான் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன். நான் உனக்கு டிஸ்டர்பாக தான் இருப்பேன். ஏன்னா உன்னால் எனக்கு இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. நான் சேஃபாக வந்திருக்கேன்ற விஷயம் உனக்கு நல்லா தெளிவாக தெரியும். உன்னால் இப்போ என் பக்கத்தில் வர முடியாது. கோவப்படு, நல்லா கோவப்படு. ஆனால் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போது உனக்கு தான் உதவி தேவையில்லைன்னு சொல்லிட்டல, நான் கிளம்புறேன்ட்டேன்ல, அப்புறம் எதுக்கு இப்படிலாம் பண்ணுற? நீ ஏதோ டிஸ்டர்ப் ஆகிருக்க அப்படின்றதுக்காக தான் நான் உன் கூட பேசுறதுக்காக வந்திருக்கேன். சரி, ஓகே, நீ இப்படியே பண்ணிட்டு நான் கிளம்புறேன். கைஸ், இதோடு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து கிளம்புறது தான் நல்லதுன்னு தோணுது. ஏன்னா இந்த இடத்துல நிறையவே வந்து பார்த்திங்கன்னா மிருகங்கள், அனிமலோட அட்டாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு 200% வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா வாசோட வீடியோலேயும் நான் அதை பார்த்தேன். ஒரு அனிமலோட வாய்ஸும் வந்து கேட்டிருந்தது. அவங்க ஃபுல்லாகவே வந்து பேனிக் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ நான் தனியாக இருக்கிறது, பேய் கூட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேஃபான விஷயந்தான். ஆனால் இங்கே இருக்க அனிமல் கூட இருக்கிறது வந்து சேஃபான விஷயம் கிடையாது. இருந்தாலுமே சேஃப்டிக்கு ஒரு சில திங்ஸ் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்றனால நான் இந்த இடத்துலேருந்து கிளம்புறேன். அடுத்து இந்த இடத்துல நான் டீமாக வந்து வீடியோ பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக சீக்கிரமாக இந்த இடத்துக்கு டீமோடு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பண்ணுறேன். அண்டு ரீசெண்டாக நம்ம வந்து பண்ண வீடியோவோட லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது நம்ம டீமாக வந்து பண்ணியிருந்தப்போ என்னென்னலாம் நடந்ததுன்றதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவும் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்